நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்யலாமா? அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம், 6 வரமிளகாய் வறுத்தெடுத்துட்டு இது கூடவே அரை மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி 3 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கடல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, 25 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தக்காளி வேக தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறி ஆட் பண்ணி மசாலா கலந்து விட்டுறலாம். கறிக்கு தேவையான உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்து விட்டுறலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. 1/4 மணி நேரம் வெந்து வரட்டுங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி கூட இந்த தண்ணி குழம்பு ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்குங்க.